என்னோட பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அதனால நம்ம கிராமத்துல இருந்து பக்கத்துல இருக்க சிட்டிக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எதுவுமே இல்லைங்க. அதனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையாச்சும் போய் பார்த்துட்டு வரலான்னு கிளம்பி போனா, அங்க ஒரே கூட்டம். ரொம்ப நேரமா கியூல நின்னு தான் அதுக்கப்புறம் டாக்டர பார்க்க முடிஞ்சுது. டாக்டர் கிட்ட போய் குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்ன உடனே டாக்டர் வந்து மொபைல் ஃபோன் எடுத்து அவங்க அதில் வந்து மெடிசன் அண்ட் டோசேஜ் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அதை பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க இருக்கிறது ஒரு அவசர சிகிச்சை பிரிவு, எமர்ஜென்சி வார்டுங்க. அங்கே வந்து அவ்வளோ பேஷண்ட் வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இவங்க எப்படி மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி மொபைலில் தேடி தேடி தான் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு பயமாகவும் இருந்தது, வருத்தமாகவும் இருந்தது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இன்னுமா இப்படியே இருக்குது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஒரு பானிபூரி சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க. அவங்க கொடுத்த மெடிசனை நான் என் பையனுக்கு கொடுக்கவே இல்லை. வீட்டுக்கு வந்து கொஞ்சம் சீரக தண்ணியெல்லாம் வச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. விநாயகர் ஊர்வலத்தில் வந்து நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். ஃபைனலாக விநாயகர் ஊர்வலம்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்க போயிட்டோங்க. மித்திரனும் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தான்.